எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். இந்துக்களின் மூல வேதமாய் இருக்கிற ரிக் வேதத்திலும் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு பிராமண சகோதரியினிடத்தில் பேசும் பொழுது சொன்னார்கள். பிரஜாபதியாக இறைவன் மனிதனாய் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு. தன்னை வரித்துக் கொள்வதனால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. ஒரு மனிதன் தியாகமணி தெய்வத்தை தேடுவதனால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. தான தர்மங்கள் செய்வதனால் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனை இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பரிசுத்தமுள்ள இரத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவன் மனிதனாக வந்து அவரே தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தினார். இதைத்தான் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது.